ஒரு கேள்வி கேட்கிறேன். நீ நல்லவனா இருந்தா, நீ ஆனஸ்டா இருந்தா, நீ எல்லாருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணினா, இந்த உலகம் உன்னை மதிச்சதா? இல்ல. அதனால தான் இன்னைக்கு நீ டயர்டா இருக்க. பிசிக்கல் டயர்ட் இல்ல. மென்டல் டயர்ட். நீ ரெஸ்பெக்ட் இழந்ததுக்கு காரணம் நீ வீக் இல்ல. நீ ராங் பிளேஸ்ல ரைட் பிஹேவியர் யூஸ் பண்ணிட்ட. நீ பேச வேண்டாத இடத்துல எக்ஸ்பிளைன் பண்ணிட்ட. நீ ப்ரூவ் பண்ண வேண்டாத மனிதர்களுக்கே ப்ரூஃப் கொடுத்துட்ட. அந்த நிமிஷத்துல நீ சைலண்டா இருந்திருந்தா, இந்த சிச்சுவேஷன் வந்திருக்காது. நம்ம சொசைட்டி ஒரு பொய் சொல்லி வளர்த்திருக்கு. கான்ஃபிடென்ஸ்னா பேசணும். இல்ல கான்ஃபிடென்ஸ்னா கண்ட்ரோல். நீ கண்ட்ரோல்ல இல்லன்னா நீ பேசிக்கிட்டே இருப்ப. ஜஸ்டிஃபை பண்ணுவ. எக்ஸ்பிளைன் பண்ணுவ. கன்வின்ஸ் பண்ணுவ. கண்ட்ரோல்ல இருக்கிறவன் அதுக்கெல்லாம் போக மாட்டான். நீ பேசாம இருந்தா மக்களுக்கு ஏன் அன்கம்ஃபர்டபுள் தெரியுமா? அவங்கள உன்னை ரீட் பண்ண முடியாது. உன் நெக்ஸ்ட் மூவ் தெரியாது. நீ என்ன நினைக்கிறன்னு கெஸ் பண்ண முடியாது. ஹியூமன் பிரெயின் அன்சர்டன்டியை ஹேட் பண்ணும். அதனால தான் சைலன்ஸ் ஈக்குவல்ஸ் ஃபியர். ஒரு ஸ்டேஜ் வரும். நீ ஃபைட் பண்ண மாட்ட, ரிப்ளை பண்ண மாட்ட, எக்ஸ்பிளைன் பண்ண மாட்ட. நீ சிம்பிளி அப்சர்வ் பண்ணுவ. அப்போ மக்கள் அவர்களே பேச ஆரம்பிப்பாங்க. அவர்களோட ஜெலசி, அவர்களோட ஈகோ, அவங்களோட இன்டென்ஷன். சைலன்ஸ்ல மக்கள் மாஸ்க் போட முடியாது. அவங்களே எக்ஸ்போஸ் ஆகுவாங்க. வீக் பீப்புள் சைலன்ஸா இருப்பாங்க ஃபியர்ல. ஸ்ட்ராங் பீப்புள் சைலன்ஸா இருப்பாங்க கிளாரிட்டியில. கிளாரிட்டி இருந்தா ரியாக்ஷன் இருக்காது. ரியாக்ஷன் இல்லைன்னா மிஸ்டேக் இருக்காது. மிஸ்டேக் இல்லைன்னா பவர் ஆட்டோமேட்டிக்கா பில்ட் ஆகும். ஒரு நாள் நீ ரியலைஸ் பண்ணுவ. நான் எல்லாருக்கும் அவைலபிளா இருந்ததால எனக்கு வேல்யூ இல்ல. அந்த நாள்ல இருந்து நீ ரிப்ளை டிலே பண்ணுவ. ஆக்சஸ் லிமிட் பண்ணுவ. வேர்ட்ஸ் ரெடியூஸ் பண்ணுவ. அப்பதான் மக்கள் சொல்லுவாங்க, இவன் மாறிட்டான். ட்ரூத் என்ன தெரியுமா? நீ மாறல. நீ அவேக்கான. டேஞ்சரஸ்னா வயலன்ஸ் இல்ல. டேஞ்சரஸ்னா அன்பிரடிக்டபிள் பிளஸ் கண்ட்ரோல்டு. நீ ஆர்கியூ பண்ண மாட்ட. நீ ஷவுட் பண்ண மாட்ட. நீ எக்ஸ்பிளைன் பண்ண மாட்ட. நீ சிம்பிளி வாக் அவே. அந்த சைலன்ஸ் 100 வார்த்தைகளை விட அதிகமா காயப்படுத்தும். அதிகம் பேசுறவன் வேர்ட்ஸ்ல ஃபைட் பண்ணுவான். அமைதியா இருக்கிறவன் லைஃப்ல மூவ் பண்ணுவான். வேர்ட்ஸ் ஃபார்கெட் ஆகும். ரிசல்ட்ஸ் ஹிஸ்டரி ஆகும். அதனால தான் சைலன்ஸ் பிளஸ் ஆக்ஷன் லீதல் காம்பினேஷன். நீ சைலன்ஸை டிசிப்ளினா யூஸ் பண்ண ஆரம்பிச்சா நீ பெக் பண்ண மாட்ட. நீ சேஸ் பண்ண மாட்ட. நீ ப்ரூவ் பண்ண மாட்ட. செல்ஃப் ரெஸ்பெக்ட் ரிட்டர்ன் ஆகும். செல்ஃப் ரெஸ்பெக்ட் வந்தா ஃபியர் டிசப்பியர் ஆகும். ஃபியர் போனா பவர் நேச்சுரலா வரும். சைலன்ஸ் என்பது லூசர்ஸ்க்கு பனிஷ்மெண்ட். சைலன்ஸ் என்பது வினர்ஸ்க்கு வெப்பன். நீ சைலன்ஸை ஈகோவா யூஸ் பண்ணாத. டிசிப்ளினா யூஸ் பண்ணு. அளவுக்கு மேல் பேசாதே. அளவுக்கு மேல் எக்ஸ்பிளைன் பண்ணாதே. அளவுக்கு மேல் ஜஸ்டிஃபை பண்ணாதே. உன் சைலன்ஸை ஐடென்டிட்டியா மாற்று. அப்போ இந்த உலகம் உன்னை வீக்கா பார்க்காது. டேஞ்சரஸா தான் பார்க்கும். ஒரு விஷயம் யோசிச்சு பாரு. நீ எல்லாருக்கும் டைம் கொடுத்திருக்க. நீ எல்லாருக்கும் ரெஸ்பெக்ட் கொடுத்திருக்க. நீ எல்லாருக்கும் ஸ்பேஸ் கொடுத்திருக்க. ஆனா உனக்கு தேவை வந்தப்போ அதே மனிதர்கள் பிஸி லேட்டர் சீன்னு சொல்லி போயிட்டாங்க. அந்த சைலன்ஸ் உன்னை காயப்படுத்துச்சு. ஆனா அது அவர்களோட சைலன்ஸ் இல்ல. அது உன் வேல்யூ செக். இந்த உலகம் குட் ஹார்ட்டை மிஸ்யூஸ் பண்ணும். சாஃப்ட் நேச்சரை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணும். ஓவர் அவைலபிளா இருக்கிறவனை சீப்பா நினைக்கும். நீ அட்ஜஸ்ட் பண்ணுவ. நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவ. நீ எக்ஸ்பிளைன் பண்ணுவ. ஆனா எக்ஸ்பிளைன் பண்ற ஒவ்வொரு தடவையும் நீ என்ன சொல்ற தெரியுமா? நான் உன் வேலிடேஷனுக்கு டிபெண்டன்ட். நீ அக்செப்ட் பண்ணினாதான் நான் ஓகே. என்னை ஜட்ஜ் பண்ண உனக்கு ரைட் இருக்கு. நீ சொல்லல. ஆனா உன் பிஹேவியர் சொல்லிடும். அதனால தான் எக்ஸ்பிளைன் பண்றவன் ரெஸ்பெக்ட் வாங்க மாட்டான். ஒரு நாள் நீ சோர்ந்து போவ. அந்த நாள் நீ ஒரு டிசிஷன் எடுப்ப. எல்லாருக்கும் அவைலபிள் இல்ல. எல்லாருக்கும் ஆக்சஸ் இல்ல. எல்லாருக்கும் எக்ஸ்பிளனேஷன் இல்ல. அந்த டிசிஷன் ரூட் இல்ல. அந்த டிசிஷன் ஈகோ இல்ல. அது செல்ஃப் ரெஸ்பெக்ட் அவேக்கனிங். சைலன்ஸ் எல்லாருக்கும் சூட் ஆகாது. ஃபேக் பீப்புள் லீவ் ஆகுவாங்க. யூசஸ் டிசப்பியர் ஆகுவாங்க. ஆப்பர்ச்சுனிஸ்ட் அன்கம்ஃபர்டபுள் ஆகுவாங்க. நீ பேசாம இருந்தாலே உன் லைஃப்ல ராங் பீப்புள் ஆட்டோ ரிமூவ் ஆகுவாங்க. அதனால தான் சைலன்ஸ் பவர்ஃபுல். நீ சைலன்ஸா மாற ஆரம்பிச்சதும் மக்கள் சொல்லுவாங்க, ஈகோ வந்துடுச்சு. ஆட்டிடியூட் மாறிடுச்சு. ஓவர் ஸ்மார்ட் ஆகுறான். ஆனா உண்மை என்ன? நீ ஓவர் ஸ்மார்ட் ஆகல. நீ ஓவர் அவைலபிள் இல்ல. அவங்களுக்கு பிடிக்காதது உன் சைலன்ஸ் இல்ல. உன் பவுண்டரி. டேஞ்சரஸ் மனிதன் ஜஸ்டிஃபை பண்ண மாட்டான். ப்ரூவ் பண்ண மாட்டான். டிஃபெண்ட் பண்ண மாட்டான். அவன் சிம்பிளி மூவ் ஆன். மூவ் ஆன் பண்ற சைலன்ஸ் அவங்க தாங்க முடியாத பெயின். நீ ரிவெஞ்ச் எடுக்க வேண்டாம். நீ ஃபைட் பண்ண வேண்டாம். நீ எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் க்ரோ. growth தான் மோஸ்ட் பெயின்ஃபுல் ரிப்ளை. அதிகம் பேசுறவன் ரெஸ்பெக்ட் கேட்கறான். அமைதியா இருக்கிறவன் பிரசன்ஸ்ல ரெஸ்பெக்ட் கிரியேட் பண்றான். ஃபியரா இல்ல, ஃபோர்ஸா இல்ல, பிரசன்ஸா. சைலன்ஸ் என்பது பேச தெரியாதவங்களுக்கு கர்ஸ். செல்ஃப் கண்ட்ரோல் உள்ளவங்களுக்கு கிரவுன். நீ சைலன்ஸை எஸ்கேப்பா யூஸ் பண்ணாத. ஸ்ட்ராட்டஜியா யூஸ் பண்ணு. உன் சைலன்ஸ் உன்னை ஹைட் பண்ணாது. உன்னை ஷார்பன் பண்ணும். உன் சைலன்ஸ் உன்னை வீக்கா மாற்றாது. உன்னை அன்பிரடிக்டபிளா மாற்றும். அன்பிரடிக்டபிள் மனிதன் தான் டேஞ்சரஸ். அதனால நினைச்சுக்கோ. அளவுக்கு மேல் பேசாதே. அளவுக்கு மேல் எக்ஸ்பிளைன் பண்ணாதே.
அளவுக்கு மேல் ஜஸ்டிஃபை பண்ணாதே. உன் சைலன்ஸை ஐடென்டிட்டியா மாற்று. அப்போ இந்த உலகம் உன்னை இக்னோர் பண்ணாது. உன்னை அண்டர் எஸ்டிமேட் பண்ணாது. உன்னை வீக்கா பார்க்காது. டேஞ்சரஸா தான் பார்க்கும். இன்னொரு உண்மை சொல்லட்டுமா? நீ சைலன்ஸா மாற ஆரம்பிச்சதும் உன் வாழ்க்கை ஈஸி ஆகாது. அது கிளியர் ஆகும். கிளியரான வாழ்க்கை கம்ஃபர்டபுளாக இருக்காது. ஆனா பவர்ஃபுல்லாக இருக்கும். முன்னாடி நீ எல்லாரையும் ப்ளீஸ் பண்ண முயற்சி பண்ணின. இப்ப நீ உன்னை ரெஸ்பெக்ட் பண்ண ஆரம்பிச்ச. அதுதான் டிஃபரன்ஸ். சைலன்ஸா இருக்கிறதுனால நீ தனிமையா ஃபீல் பண்ணலாம். ஆனா அந்த தனிமை லோன்லினஸ் இல்ல. அது செல்ஃப் கனெக்ஷன். அந்த டைம்ல தான் நீ உன்னை புரிஞ்சுக்க ஆரம்பிப்ப. நீ எதுக்காக பேசுற, நீ எதுக்காக ரியாக்ட் பண்ற, நீ எதுக்காக அட்ஜஸ்ட் பண்ற எல்லாமே கிளியர் ஆகும். முன்னாடி நீ ரியாக்ஷன்ல வாழ்ந்த, இப்போ டெசிஷன்ல வாழ ஆரம்பிப்ப. ரியாக்ஷன்ல வாழ்றவன் எப்போதும் டயர்டா இருப்பான். டெசிஷன்ல வாழ்றவன் ஸ்லோவா பவர்ஃபுல் ஆகுவான். சைலன்ஸ் உன்னை சாஃப்ட் ஆக்காது. சைலன்ஸ் உன்னை ஷார்ப் ஆக்கும். நீ பேசாத இடத்துல உன் ஐஸ் பேசும். உன் பாடி லாங்குவேஜ் பேசும். உன் பிரசன்ஸ் பேசும். அந்த பிரசன்ஸ்க்கு ஷவுட்டிங் தேவையில்லை. எக்ஸ்பிளனேஷன் தேவையில்லை. ஒரு நாள் நீ ரியலைஸ் பண்ணுவ, நான் குறைவா பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் என்னை இன்டரப்ட் பண்றது குறைஞ்சிருக்கு. என்னை டேக் ஃபார் கிராண்டட் பண்றது குறைஞ்சிருக்கு. என்னை மேனிப்புலேட் பண்றது முடியல. அதுதான் சைலண்ட் growth. சைலண்ட் growth லவுட் ரிசல்ட்ஸ் கொடுக்கும். மக்கள் உன் சக்சஸை பார்க்கும்போது உன் சைலன்ஸை நினைவுக்கு கொண்டு வருவாங்க. அப்போதான் அவங்களுக்கு புரியும். நீ பேசாம இருந்தது ஃபியர் இல்ல, ஸ்ட்ராட்டஜி. நீ ஸ்டெப் பேக் எடுத்தது வீக்னஸ் இல்ல, கால்குலேஷன். நீ வாக் அவே பண்ணியது லாஸ் இல்ல, அப்கிரேட். சைலன்ஸா இருக்கிறவன் எல்லாத்தையும் லூஸ் பண்ண மாட்டான். சைலன்ஸா இருக்கிறவன் ராங் திங்ஸை லூஸ் பண்ணுவான். ராங் பீப்புள், ராங் கான்வர்சேஷன்ஸ், ராங் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அதெல்லாம் போனதும் ரைட் லைஃப் ஆரம்பிக்கும். அதனால தான் சைலன்ஸ் பெயின்ஃபுல்லாக இருக்கும். கிளீனிங் ப்ராசஸ் பெயின்ஃபுல் தான். ஆனா கிளீனான வாழ்க்கை பீஸ்ஃபுல். பீஸ்ஃபுல் மைண்டுக்கு நாய்ஸ் பிடிக்காது, டிராமா பிடிக்காது, அன்னெசரி எக்ஸ்பிளனேஷன் பிடிக்காது. பீஸ்ஃபுல் மைண்டு தான் டேஞ்சரஸ் மைண்ட். ஏன்னா அதை ப்ரொவோக் பண்ண முடியாது, அதை மேனிப்புலேட் பண்ண முடியாது, அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. கண்ட்ரோல் பண்ண முடியாதது தான் இந்த உலகத்துக்கு ஃபியர். ஃபியர் வந்த இடத்துல ரெஸ்பெக்ட் வரும். ரெஸ்பெக்ட் வந்த இடத்துல நீ பேசவே தேவையில்லை. அதனால தான் நீ சைலன்ஸை சூஸ் பண்ணும் நாள் உன் லைஃப்ல டேர்னிங் பாயிண்ட். அந்த நாள் நீ ஷவுட் பண்ண மாட்ட, நீ ப்ரூவ் பண்ண மாட்ட, நீ ஜஸ்டிஃபை பண்ண மாட்ட, நீ சிம்பிளி லிவ் பண்ணுவ. அண்ட் தட் லைஃப் வில் ஸ்பீக் ஃபார் யூ. அதனால மறுபடியும் நினைச்சுக்கோ, அளவுக்கு மேல் பேசாதே, அளவுக்கு மேல் எக்ஸ்பிளைன் பண்ணாதே, அளவுக்கு மேல் ஜஸ்டிஃபை பண்ணாதே. உன் சைலன்ஸை ஹேபிட்டா இல்ல ஐடென்டிட்டியா மாற்று. அப்போ இந்த உலகம் உன்னை புரிஞ்சுக்காதா இருந்தாலும் பரவாயில்ல. உன்னை இக்னோர் பண்ண முடியாது, அண்டர் எஸ்டிமேட் பண்ண முடியாது, கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஏன்னா சைலன்ஸா இருப்பவன் இப்போ டேஞ்சரஸ். அளவுக்கு மேல் பேசாதே, அளவுக்கு மேல் எக்ஸ்பிளைன் பண்ணாதே, அளவுக்கு மேல் ஜஸ்டிஃபை பண்ணாதே. உன் சைலன்ஸை ஐடென்டிட்டியா மாற்று. அப்போ இந்த உலகம் உன்னை வீக்கா பார்க்காது, டேஞ்சரஸா தான் பார்க்கும்.